செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அதிமுக விரைவில் காவேரி கணக்கை வாக்கு சதவீதம் இந்திய கூட்டணிக்கு கிடைக்காத இன்னும் ஒரு முடிவு பண்ணாதான் தெரியாது. அதுக்குள்ள பொங்குக்கு போய் அங்க வாக்கு சதவீதம் சரிவு வரைக்கும் நீங்க போயிட்டீங்க. இன்னைக்கு ஸ்டாலினோட ரோட் ஷோ எவ்வளவு சரிஞ்சிருந்ததுன்னு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால முதல்ல திமுகவோட வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது. இன்னொன்னு செங்கோட்டையனை பற்றி என்கிட்ட கேட்கிறாங்க. நாங்க செங்கோட்டையில பிடித்தத ஜார்ஜ் கோட்டை பிடிக்கிறதுக்கும் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவே செங்கோட்டையை என்ன செய்யறாங்க பார்க்க. அதனால செங்கோட்டை பிடித்த நாங்கள் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போமே தவிர அண்ணன் செங்கோட்டையை என்ன செய்கிறார் என்று பார்ப்பது எங்கள் வேலை இல்லை. அவரவர் விருப்பம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவறானது. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு திடீர்னு ஞானோதயம் ஏற்பட்டு அவரு போராட்டம் நடந்தாரு. 14ஆம் தேதி ஓச்சோரையை பத்தி காங்கிரஸ் தலைவர் போராட்டம் நடத்துறாங்க. யாருமே கூட சேர மாட்டேன்ட்டாங்க. எதுக்குங்க போராட்டம் நடத்துறீங்க? ஆக தோல்வியடைய போகிறார்கள் நிச்சயமா அந்த கூட்டணி. ஆக தோல்விக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். ஆக முதலே எஸ்ஐஆர் காரணத்தை சொல்லிட்டோம்னா எஸ்ஐஆர்னால நான் தோத்து போயிட்டேன் முதலே காரணம் சொல்லல. இது கலைஞர் கருணாநிதி கிடைத்த பாடம் எங்களுக்கு. அவர் அப்படிதான் முதலே எழுதி வச்சிருவாரு, டிராஃப்ட் பண்ணி வச்சிருவாரு. சில நேரம் போஸ்டர் அடிச்சு ஏமாறுவாங்க, சில நேரம் கட்டுரை எழுதி வச்சிருவாங்க. நம்ம தோக்க போறோம் அதனால இப்படிலாம் நம்ம அப்படின்னு. அதனால அது மாதிரி எஸ்ஐஆர் என்றாலே சார் என்றாலும் திமுகவுக்கு கொஞ்சம் தொடர் நடத்தலாம். ஆக அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால எனக்கு அதை பத்தி அவங்க தோல்வியின் முன்னதிகாரத்தை எழுதி கொண்டிருக்கிறாங்க நான் சொல்ல முடியும். 15 பேர் வெயிட் பண்ணுவோமா? எல்லாருமே தான் வெயிட் பண்ணணும். எனக்கு ஜோசியமா தெரியாது, அரசியல் ஜோசியமா தெரியாது. பெரிய இப்போ வரைக்குமே எந்த ஒரு புது கட்சியுமே இல்லைங்க. இந்திய கூட்டணி கட்சிகள் தான் விலகி போயிருக்காங்க. இது ஒரு பின்னடைவா இருக்காது. கட்சி எதுவும் விலகலப்பா. எங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே பெரிய கட்சிகள். ஒன்று மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, இன்னொன்று தமிழகத்தை ஆண்ட கட்சி. இதுக்கு மேல என்ன பெரிய கட்சி வேணும்? ஆக ரெண்டு பெரிய கட்சிகள் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். அதற்கு முன்னால் எங்களுக்கு எது வந்தாலும் அது போனஸ் தான். அதனால இந்த கட்சி, இந்த இரண்டு கட்சி எங்களுக்கு வெற்றிக்கு போதுமானது. இன்னும் கொஞ்சம் அதிகமான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் நாங்க சில கட்சிகள் இணைய வேண்டும் நினைக்கிறோமே தவிர வெற்றி தோல்வி வாக்கு சதவீதத்தை